முழகுமூடு என்னும் ஊருக்கு முக்கியமான ஒரு பலமான அடித்தளத்தை அமைத்தவர் அருட்தந்தை விக்டர் அவர்களும் அவருடைய சொந்த சகோதரராக இருந்த அருட்தந்தை யூஜின் வெர்லியூர் அவர்களும். கைவிடப்பட்டோர் இல்லம், அருட்கண்ணியர் இல்லம், பள்ளிக்கூடம், ஓடு தொழிற்சாலை மூலம் சமூக புரட்சி, தூய மரியன்னை ஆலயம் இவை அனைத்தையும் தனது 35 வருட பணிக்காலத்தில் நிறைவேற்றிய கார்மல் சபையை சேர்ந்த அருட்பணி தந்தை விக்டர் அடிகளும் அவரது தம்பி அருட்பணி யூஜின் வெர்லியரும் 200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பழமையான வீடு இது. இவர்கள் இருவருமாக முழகுமூட்டை மிகவும் முன்னேற்றினார்கள். அவர்கள் முழகுமூடு சந்திப்பை ஒட்டி வாங்கிய 42 ஏக்கர் நிலத்தில் சுமார் 16 ஹெக்டேர் நிலத்தை ஆலயம், மடத்தில் உள்ள சிற்றாலயம், கோபுரம், அவர்கள் தங்கியிருந்த பாறை வீடு, இவை இனி ஓட்டு தொழிற்சாலை, இவை அனைத்தையும் அமைத்து சிறப்பாக பணி செய்தார்கள். இதற்கு மேலாக அவர்கள் ஆற்றிய சமூக பணி மறக்க முடியாது. 1862, 88 ஆகிய காலகட்டங்களில் காலரா மற்றும் வைசூரி தொற்று நோய்கள் ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் கைவிடப்பட்டவர்களாக அனாதையர்களாக ஆக்கப்பட்டார்கள். அவர்களுக்காக ஒரு அனாதை இல்லத்தை தந்தை அவர்கள் முழகுமூட்டில் ஆரம்பித்தார்கள். இது இந்த மாவட்டத்தில் இதற்கு முன் யாருமே செய்யாத ஒரு அரிய காரியம். இந்த அனாதை இல்லம் 1000 அனாதைகளுக்கு உணவு ஊட்டி வந்தார். அதற்காக கட்டடங்களை எழுப்பி அனாதை இல்லத்தை சிறப்பாக நடத்தினார். இது சாதி சமய வேறுபாடின்றி அனைவரையும் இதற்குள் அவர் அரவணைத்தார். அனாதை இல்லத்தை நடத்துவதற்கான பொறுப்புகளுக்காக பெல்ஜியத்திலிருந்து மரிய லூயிஸ் டி மிஸ்டஸ், மரிய ஊர்சூல் இந்த 2 அருட்கன்னியர்களையும் அவர் அழைத்தார்.